சிரிப்புங்க, சிரிப்பு சூப்பரா இருக்கு மகாராஜா. ஒரு காலத்திலே இந்த காலையில தளப்பங்கள் ஆயிடுச்சு. இந்த மண்டபம் கட்டி வயதான முதல் அன்னைக்கு நிலைமை இருந்து கூட்டம். ஆமா மகாராஜா. வர முடியல. என்ன காரணம்? எல்லாம் உழைப்பாளிகள். சென்னை பெங்களூர் மாநகர். ஆமா, எல்லாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறார்கள். ஆமா மகாராஜா. இன்னைக்கு ஒரு ஆம்படியா ஒரு முன்னாடி அந்த காலத்துல ஒரு குடும்பத்துக்கு 10 பேர் மாடு மகனாரு, ஆட்ட மகனாரு, கொல்ல வேலை செய்யறாரு ஆளு அப்படி இருந்தார்கள். ஆமா, இப்போ ஒரு முன்னாடி ஒரு ஆம்பளை. அதனாலே கஷ்டம் பரவாயில்ல இந்த பொண்ணுக்கு. ஆமா, இன்னைக்கு மட்டுமே யார் வேண்டவர்களே நாங்க இவ்வளவு நாள் வரை அக்காலத்தில் இருந்தேன், இக்காலம் வரை ஆமா காசாக ஆடவில்லை, ஆமா பணமாக ஆடவரவில்லை. ஆமா மல்லிகப்பு மேடையில பயிற்சியாக இருக்கிறார்கள். ஆமா சாமத்திற்கு மேடையில சம்பரமாக இருக்கிறார்கள். செண்டுமல்லி மேடையில சேர்த்து குழு அமர்ந்திருக்கிறார்கள். ஆமா வேண்டவனுக்கு யாரும் நேரம் பதினொன்று அவருக்கு தெரியும். ஆமா ஆமாங்க. தூங்கலாம் வரல, பதினொன்று அமரணும். அமரணும். என்னாலும் கதை கூடுதா இல்லையா? 6 மணி ஆச்சு, 4 மணி சாப்பிடு கூடாத இந்த வேதியம்மன் திருவிழாவுக்கு ஆமா நல்ல சீரு சிறப்பாகவே ஆமா வேதியம்மன் திருவிழா முடிந்தவுடனே என்ன பூஜை குழப்பம் இல்லாமல் ஆமா வேதியம்மன் பண்ண முடிஞ்சது, முடிஞ்சு விட்டது. இந்த வேதியம்மன் தேவன் திருச்சபைக்கு வந்தேன் எனக்கு தெரியாதுங்க மகாராஜா. சொன்னாதான் தெரியுங்க. எனக்கு மட்டும் புரிஞ்சதுங்க மகாராஜா. தீர்த்தமா வரையிலே நீ எங்க போறீங்க? நாங்க தீர்த்தமலைக்கு போறோங்க. வீட்டுல இடம் உண்டா? எங்க போறீங்க? தீர்த்தமலைக்கு போறோம் மகாராஜா. எதுல திருவண்ணாமலை போகணும். சரிங்க. சாமியை குறை சொல்ல வரல. அது தர்மபுரி மாவட்டத்தை சேர்ந்தது. ஆமா தீர்த்தமலை. ஆமா அந்த கோயிலே சுத்தப்படுத்த சாமி இருக்கிறார்கள். ஆமா லிங்கேஸ்வரர் இருக்கிறார்கள். ஆமா இப்போ ஏதோ இது பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களாம் ஆகிவிட்டது தீர்த்தமலை பார்த்து. சூப்பரா இருக்குது மகாராஜா. சிரிப்பு எப்படி? நல்லா இருக்குது. எவ்வளோ நல்லா இருக்குதுங்க.
உன்னை கேக்குறாங்க. நீ வேஷம் கட்டிட்டு வரிய இந்த மண்ணில் எங்க இருக்கிற தீர்த்தவரைன்னு சொல்றேன். இந்த மலையில எங்க இருக்கிற நீ? எனக்கு டவுட் தான் அது. எனக்கு பெரிய கொஸ்டின் இருக்கிறாங்க. எங்க வாத்தியாரு கோயில ஆசிரியர் பாடினாரு. அதை வச்சு நான் பார்ப்பேன். ஆமா, அது மட்டும் இல்ல, உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. வர்த்தக ராமகவுண்டர் வாத்தியார் பாடினார். அவரால எனக்கு தெரியாது மகாராஜா. எனக்கு சின்ன வயசுல என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ராமகவுண்டர் வாத்தியார் என்னை கூத்து விட்டு ரெண்டு வாத்தியார் அவங்க கதை தான் நான் கட்டிட்டு பார்ப்பேன். எனக்கு தெரியாது. தெரியாது. பண்ணல மகாராஜா.
பாரதியே போற்றி தேவியம்மையே போற்றி மேல்மருத்துவ ஆதிபராசக்தியே போற்றி மேல்மலையாள அங்காளபரமசியே போற்றி ஓ திருமால் அம்மையே போற்றி ஓ முயலே போற்றி திரௌபதியே போற்றி நாயகியே போற்றி நாரதியே போற்றி எங்க நிரந்தரே போற்றி ஏகந்த நாயகியே போற்றி அம்பிகையே போற்றி அபிராமியே போற்றி முகாம்பிகையே போற்றி துர்கா பரமேஸ்வரியே போற்றி துர்கா பரமேஸ்வரியே போற்றி போற்றி அம்மா தாயே அம்மா தாயே என்னை பெற்றவள் நீ ஆற்றங்கர ஓரத்திலே என்னை குழந்தையாக அழுது கொடுத்திருக்கிறது என்னை சீராட்டி பாராட்டி வளர்த்து என்னை மகிழவதனாசூரன் என்று பெயர் வைத்து என்னை காப்பாற்றி தாயே நீ எனக்கு தாய் தவறு யாருன்னு தெரியாது நீதான் தாயே காரியமா ஓடிவா 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 அம்மா தாயே சங்கரி டேய் சேனாதிபதியோரே போறாங்க Thank you.